தலைப்பிலிருந்து நான் எந்த இதிலிருந்து எடுத்திருக்கேன்னா, மத்தேயு 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 14 வரை. Today's passage is from Matthew chapter 18 verses 10 to 14. யாராவது தமிழில் படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஆமீன். இந்த பேசேஜ்லேருந்து கர்த்தர் நம்மக்கிட்ட பேசுகிற முக்கியமான 2 காரியம் என்னென்னா, மத்தேயு 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், அதாவது இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். இன்னொரு காரியம் அவர் என்ன பேசுகிறாருன்னா, 14ஆம் வசனத்தில், இந்த சிறிய குழந்தைகள் கெட்டுப்போவது பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் விருப்பம் அல்ல. Through this passage, God teaches 2 very important things, which is in verse 10, do not despise the little ones, and in verse 14, it is not the will of the Father in heaven that one of these little ones should perish. As Bible says in Mark 9 verse 37, receiving a child into your arms in the name of Jesus is a way to receive Jesus, and receiving Jesus is a way to receive God. மார்க்கு 9ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, சிறு பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஏற்றுக்கொள்கிறவர்கள் இயேசுவை மட்டுமல்ல அவரை அனுப்பினவரையும் ஏற்றுக்கொள்கிறார்கள். அதேபோல் நாமும் இயேசுவை போல் சிறு பிள்ளைகளை நேசிக்க வேண்டும். நாம் சிறுவரிடத்தில் நடந்து கொள்ளும் விதம் அது நமக்கு தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவை பிரதிபலிக்கிறது. We should love children like Jesus. Therefore, how we deal with children is a signal of our fellowship with God. இன்றைக்கு நான் உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் ஒரு 3 முக்கியமான காரியத்தை நான் பேச வந்திருக்கேன். என்னென்னா, முதல் காரியம் என்ன சொன்னால், children are the heritage from the Lord. பிள்ளைகள் தேவன் கொடுக்கும் பரிசு. அதாவது சங்கீதம் 127ஆம் அதிகாரம் வசனம் 3 நம்ம அந்த ஒரு வார்த்தை நம்ம பார்க்கலாம். சில நேரத்தில் பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, தேவன் பிள்ளைங்களை நமக்கு கொடுத்துருக்காங்க, ஆனால் அவங்கள நம்ம ஒரு நல்ல விதத்தில் வளர்க்கணும், ஒரு பொறுப்பாக தான் அவங்கள நினைக்கிறாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னா, தேவன் நமக்கு கொடுத்த பிள்ளைங்க ஒரு விலையேற பெற்ற செல்வம், விலையேற பெற்ற பரிசு. Too often children are seen as liabilities rather than assets. But Bible calls children a heritage from the Lord, a reward from God. Other than that, we can learn valuable lessons from their minds and trusting spirits. நம்ம சிறு பிள்ளைகள் மட்டும் இல்லாமல் நிறைய வாலிப பிள்ளைங்க மூலியமாக கூட நம்ம ஆவிக்குரிய காரியத்தையும் கற்றுக்கொள்ளலாம். ஏன்னா தேவன் சிறு பிள்ளைங்க மூலியமாக தான் அநேக காரியம் நமக்கு பேசுவார். இந்த விதத்தில் நான் லாஸ்ட் சண்டே நான் நோட்டீஸ் பண்ணது என்னென்னா, நான் அங்கே உட்காந்துருக்கும் போது ஜடிடா என் பின்னாடி உட்காந்துட்டு அவங்க என்னென்னா, அந்த கடைசியாக நம்ம சர்வீஸ் முடிச்சுட்டு என் ஆத்துமாவே கர்த்தரை சுஸ்ரீ அதை நம்ம பாடலாக படிக்கிறோம், ரைட்? அவங்க அந்த பாட்டை உற்சாகமாக அந்த பாட்டை அவ்வளோ பயபக்தியோட அவங்க முட்டிக்கால் போட்டு உட்காந்து அவங்க படித்தாங்க. அப்போ இதிலேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, காட் பெரிய ஆள்கிட்ட தான் எல்லாம் பேசுவாங்க, பெரிய ஆள் மூலியமாக தான் எதுவும் செய்வார், அதெல்லாம் இல்லை. சிறு பிள்ளைங்க மூலியமாக கூட கர்த்தர் நம்மக்கிட்ட பேசுகிறதும் இருக்குது. இப்போ அந்த பிள்ளையை பார்த்தனால வேற ஒருத்தவங்க பார்க்கும்போது, ஓ இந்த பிள்ளை செய்யும்போது நானும் செய்யணும், அந்த மாதிரி ஒரு எண்ணம் மற்றவங்களுக்கும் வரும். அடுத்த காரியம் என்னென்னா, நாம் பிள்ளைகளை அற்பமாக எண்ணாமல் தேவன் நம் வாழ்க்கையை சீர்படுத்தி கொள்ள கொடுத்த ஒரு கருவியாக எண்ண வேண்டும். Those who view children as a distraction or nuisance should see them as an opportunity to shape the future. We dare not treat children as inconvenience when God values them so highly. சிறுவர்கள் தேவனுக்கு ரொம்ப பிரியமான ஒரு மக்கள். என்னென்னா, காட்க்கு சின்ன பிள்ளைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் இப்போ உள்ள சூழ்நிலையில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, நிறைய சைல்டு அபியூஸ் பார்க்குறோம். நிறைய பேர் பிள்ளைங்களை அப்படியே ஒதுக்கி வச்சுருது பார்க்குறோம். அதனால் இது மூலிமா தேவன்கிட்ட அந்த பிள்ளைங்களை நம்ம கூட்டிகிட்டு வர ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ உள்ள பேரண்ட்ஸ் என்ன செய்யணுன்னா, பிள்ளைங்களுக்கு தேவனுடைய அவரை ருசிக்க அவங்களுக்கு எல்லா பேரண்ட்ஸும் கற்றுக் கொடுக்கணும். அதுதான் இன்னைக்கு நான் இதில் பேசுகிறது. 2வது காரியம் என்னென்னா, தேவன் சிறு பிள்ளைகளை நேசிக்கிறார்.
Jesus blesses little children. மார்க்கு 10:16 யாராவது ஒரு வாசிக்க கேட்குறேன். Amen. Jesus wanted little children to come to him because he loved them and they have the kind of attitude needed to approach God. இயேசு வந்து சிறு பிள்ளைகளை அவரிடத்தில் வருவதை மிகவும் விரும்புகிறார். அவர்கள் தேவனிடத்தில் கிட்டி சேர மனப்பான்மை உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். சிறு பிள்ளைகள் தேவனுடைய ராஜ்யத்தில் சேர விசுவாசம் மற்றும் நம்பிக்கை உடையவர்களாய் இருக்கிறார்கள். Little children have the kind of faith and trust needed to enter God's kingdom. நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி ஜெடீரா கூட எடுத்துக்கலாம். அவங்க வந்து இந்த வயசில் அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா நம்மளுக்கு தெரியாது. பட் ஆனால் வந்து அவங்க வந்து அந்த நம்ம ப்ரே பண்ணணும், நம்ம காட் கிட்ட இது பண்ணணும் சொல்லி அந்த பயபக்தியோடு அவங்க வந்து அந்த விசுவாசம் அந்த நம்பிக்கை அவங்களுக்குள்ளே இருக்கிறனால தான் அவங்க வந்து நீல் டவுன் பண்ணி அவங்க அந்த பாட்டு படிக்கிறாங்க. It is important that we introduce our children to Jesus and that we ourselves approach him with childlike attitudes of acceptance, faith and trust. நாம் பிள்ளைகளை தேவனிடத்தில் வழி நடத்துவது மிகவும் முக்கியமான காரியமாக இருக்கிறது. இதன் மூலம் நாமும் தேவனிடத்தில் உள்ள ஏற்றுக்கொள்ளுதல், விசுவாசம் மற்றும் நம்பிக்கையை பெருக செய்யும். இன்றைக்கி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலிமா நான் வந்து சொல்ல விரும்புகிறேன்னா, நாங்கள் இந்தியா மிஷன் ட்ரிப் போயிருந்தப்ப அங்கே வந்து சிறுவர்கள் மத்தியில் நாங்கள் வந்து நிறைய ஊழியம் செய்தோம். அங்கே நான் வந்து அப்சர்வ் பண்ணது, நான் வந்து அங்கே பார்த்தது என்னதுன்னா, நாங்கள் ஒரு ஹேண்டிகேப் இதுக்கு போயிருந்தோம். அங்கே வந்துட்டு அந்த பிள்ளைங்களாம் வந்துட்டு கர்த்தரை அறியாத பிள்ளைங்க, ஆனால் வந்துட்டு அவங்க வந்துட்டு கர்த்தரோட பாடலை வந்து அவ்வளோவும் உற்சாகமாக சந்தோஷமாக பாடினாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து இயேசுனா ரொம்ப பிடிக்கும் வர எங்ககிட்ட சொன்னாங்க. இதனால் தேவன் வந்து இந்த மாதிரி பிள்ளைங்களையும் வந்து ஆசீர்வதிக்கிறார். இப்போ நான் இன்றைக்கி என்ன வந்து உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன்னா, இந்த லென்ஸ் சீசனில் நம்ம இருக்கும்போது, லென்ஸ் சீசன் மட்டும் இல்லாமல் மற்ற நேரத்துலையும் நம்ம வந்து சிறு பிள்ளைகளை நம்ம ஆசீர்வதிக்கணும். சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதுனால கர்த்தர் நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை வந்து ரெட்டிப்பாக கொடுப்பார். ஏன்னா இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் இந்தியாவில் நான் வந்து போய் நான் ப்ளஸ் பண்ணிட்டு வந்தது, நான் வந்து எனக்கு ஒரு 1 மந்த்லேயே எனக்கு வந்து அந்த பிளெஸ்ஸிங் எனக்கு கிடச்சிச்சு. அதனால நான் வந்து 100% கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவேன், நம்ம யார் சிறு பிள்ளைகள் மட்டும் இல்லை, எந்த வாலிப பிள்ளைங்க யார் அவங்க என்ன காரியம் செய்தாலும் உற்சாகமாக அவங்கள வந்துட்டு நம்ம ஏதாச்சும் ஒரு விதத்தில் நம்மளுக்கு அவங்க உதவி செஞ்சோன்னா நம்ம கண்டிப்பாக ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நான் என்ன சொல்லுறேன்னா, கம்மிங் சாட்டர்டே வந்து ஒராங் அஸ்லி சில்ட்ரன் நம்ம வந்து மீட் பண்ண போகிறோம். அதனால் எல்லாமே வந்து கட்டாயமாக ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு நான் சொல்ல, கர்த்தர் கண்டிப்பாக நம்மக்கிட்ட பேசுவார். யார் பேசுகிறாரோ கர்த்தர் வந்து நம்ம அந்த பிள்ளைங்களுக்கு வந்து ஏதாச்சும் எந்த மூலியமாச்சும் வந்து அவங்களுக்கு வந்து நம்ம உதவி செய்யலாம். மூன்றாவது காரியம் வந்து, ஜீசஸ் வார்ன்ஸ் அகெயின்ஸ்ட் லுக்கிங் டவுன் ஆன் அதர்ஸ், எஸ்பெஷலி த சில்ட்ரன். பிறரை கீழ்ப்படுத்தி பார்ப்பது தேவனுக்கு பிரியம் இல்லாத காரியம். God is concerned about every human being he has created, especially the children. தேவன் வந்து அவர் படைத்த அனைவர் மேலும் கரிசனம் உள்ளவர், முக்கியமாக சிறுவர்களிடத்தில். Our concern for children must match God's treatment of them. We should not ignore or underestimate them. தேவன் வந்து சிறு பிள்ளைகளை நேசிப்பது போல் நாமும் அவர்களை நேசிக்க வேண்டும். நாம் சிறு பிள்ளைகளை புறக்கணிக்கக்கூடாது. நான் சொன்ன மாதிரி நம்ம வந்து எப்போதும் நம்ம பெரியவங்களாக இருக்கிறனால சம்டைம்ஸ் சிறு பிள்ளைகளை சொல்கிறது வந்து நம்ம கேட்க மாட்டோம். ஏன்னா நீ சின்ன பிள்ளை, நீ என்கிட்ட சொல்லாத, எனக்கு தெரியும் நான் என்ன செய்கிறேன் அப்படின்ட்டு நம்ம வந்து நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கோம். ஆனால் சிறு பிள்ளைகள் மூலியமாக தான் தேவன் நமக்கு அநேகமான காரியத்தை கற்றுக் கொடுக்குறாரு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து 5 அப்பம் 2 மீன், miracle of 5 loaves and 2 small fish, அது கூட John chapter 6 verse 9 to 10 நம்ம பார்க்கலாம். In performing miracles, Jesus usually preferred to work through people. But here he took what a young child offered and used it to accomplish miracle.
இந்த அற்புதம் என்னென்னா, ஐந்து அப்பம் 2 மீனை வச்சு ஆண்டவர் 5000 பேர்த்த போஷிச்சாரு. ஆனால் வந்துட்டு இந்த 5 அப்பம் 2 மீன் யார் கையிலேருந்து வந்ததுன்னா ஒரு சிறு பிள்ளை மூலமாக தான் வந்துச்சு. அதனால கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறது வந்துட்டு நீ சின்ன பிள்ளை நான் பெரிய ஆள் அந்த மாதிரி பார்க்காம எல்லாருமே வந்து அவருக்கு ஊழியம் செய்கிறது வந்து அவர் ஏற்றுக்கொள்வார். அப்புறம் இப்போ சூழ்நிலையில் பார்த்தா நிறையா அப்பா அம்மா வந்துட்டு வேலைக்கு போயிடுவாங்க, பிள்ளைங்களை பார்க்க டைம் இருக்காது. அதனால் வந்துட்டு பிள்ளைங்க வந்து இது மூலியமாக வந்துட்டு என்ன நினைப்பாங்கன்னா, நம்மளுக்கு பார்த்துக்க யாரும் இல்லை, நம்மளை வந்து பேரண்ட்ஸ் வந்து தள்ளி வைக்கிறாங்க, நிக்லெக்ட் பண்ணுறாங்க, நம்ம கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய போதகத்தை வந்து நம்ம சிறு பிள்ளைகளுக்கு எப்போதுமே கற்றுக் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், எவ்ரி நைட் ஃபேமிலி ப்ரேயர் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அப்போ வந்துட்டு சிறு பிள்ளைகள் அது வந்து சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்து அவங்க வளரும் போது அவங்க வந்துட்டு அவங்க பெருசாயும் அவங்க வந்து அதெல்லாம் ஞாபகம் வைத்து அன்னாடிக்கும் அவங்க அதை செய்வாங்க. அதனால் கர்த்தரிடத்தில் வந்து சிறு பிள்ளைகளை வந்து நம்ம வழி நடத்தணும். கர்த்தரின் நாமத்தினால் பிள்ளைகளை நேசிப்பவர்கள் பிதாவை நேசிப்பார்கள் என்று கர்த்தர் உணர்த்துவாராக. சிறு பிள்ளைகளை தேவனுடைய வழியில் மற்றும் அன்பினால் வளர்க்க வேண்டும். இது மூலிமா நான் வந்து இன்றைக்கி நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வந்து சிறு பிள்ளைகளை வந்து எப்போதும் அன்பினால், தேவனுடைய அன்பினால் அவருடைய பாதத்தில் வைத்து நம்ம வந்து அவங்கள வளர்த்தோன்னா அந்த பிள்ளை எப்போதுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். May the Lord teach us this profound truth that loving children in the name of Christ is loving God the Son and the God the Father. It is very important not only to treat children well, but also teach them about Jesus and show them love. ஜெபம் செய்வோம். நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. அப்பா, நீர் பேசின இந்த 3 காரியத்துக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆவினரப்பா. அப்பா, இவ்வேளும் நீங்கள் தான் கர்த்தாவே இங்கே இருக்கும் ஒவ்வொருத்தரையும் நீர் ஆசீர்வதிங்க ஆவினரப்பா. அப்பா, இவ்வேளும் கர்த்தாவே நீங்கள் ஆவினரப்பா எங்கள் மத்தியில் இருப்பதுக்காக நன்றி செலுத்துகிறேன். இங்கே இருக்கும் ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் நான் உங்களுடைய கருத்தில் வைக்கிறேன் ஆவினரப்பா. அப்பா ஆவினரப்பா, இவ்வேளும் நீர் வழி நடத்துங்க ஆவினரே. அப்பா, இவ்வேளும் நீர் எங்கள் மத்தியில் பேசுனதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆவினரப்பா. ஆவினரப்பா, நாங்கள் எப்பொழுதும் சிறு பிள்ளைகளை ஆவினரப்பா புறக்கணிக்காமல் நாங்கள் அவங்கள நேசிக்க நீர் எங்களுக்கு கற்றுத்தாருங்க ஆவினரப்பா. ஆவினரப்பா, நீர் அவங்களை எங்களுக்கு பரிசாக கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆவினரே. கர்த்தாவே, இவ்வேளும் உம்முடைய வழியில் நடக்க நீர் உதவி செய்யுங்க ஆவினரப்பா. நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க கர்த்தாவே. உம்முடைய கருத்தினால் நீர் மூடி பாதுகாத்து வழி நடத்துங்க ஆவினரே. எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.